ஃபாதர், அப்போ அந்நிய பாஷை பேசுறது தான் அபிஷேகம்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மை இல்லை, நான் சொல்லலை, பவுலடிகளாரே சொல்கிறார். யார் சொல்கிறா? யாராவது இங்கே பவுலடிகளாரை விட நான் கொஞ்சம் அறிவாளி, நான் கை தூங்க பார்ப்போம். பவுலடிகளாரை விட நான் கொஞ்சம் அறிவாளி அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நான் பேச தேவையில்லை, நீங்கள் வந்து பேசலாம். பவுலடிகளாரை விட அறிவாளி யாராவது இருக்கீங்களா? இல்லை. பவுலடிகளார் சொன்னதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அவர் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில், இறை வாக்கு உரைக்கும் கொடையை நாடுங்கள். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. என்ன கொடை? இறை வாக்கு உரைக்கும் கொடை, அதையே நாடுங்கள். ஆனால் அந்த இடத்துல அவர் சூப்பரா வடிவேலு ஃபார்முலாவை ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பார். மன்னிக்கணும், வடிவேலு தான் அவர் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணார் இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, இது தேவை, ஆனால் இதை விட அது ரொம்ப தேவை. எப்படி? அந்நிய பாஷை தேவை, ஆனால் அதை விட இறை வசனத்தின் தேவை அதிகம் தேவை. அந்நிய பாஷை பேசுறது நல்லது தான், அதை விட நல்லது இறைவா குறைப்பது. எப்படி சொன்னாரு? அதை விட நல்லது இறை வசனத்தை சொல்வது. கவனிச்சுங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம்?